ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இப்போ நம்ம 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஆல்ரெடி நம்ம மேசம் டு கும்பம் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ மீனம் மட்டும் பார்க்கணும். இந்த மீனம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி பழனி ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணியை வணங்கி, இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவரையும் வணங்கி இந்த ஆராய்ச்சிக்குள்ளே போவோம். இப்போ இந்த மீனராசி என்ன சார் பண்ணோம் இந்த 2026 புத்தாண்டு அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி இவங்களில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீனத்தில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம். அடுத்தது ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம். ஆக மொத்தம் 9 பாதம். அப்போ அந்த ரேவதி நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம், உத்திரட்டாதி சனி பகவான் நட்சத்திரம், பூரட்டாதி 1ஆம் பாதம் குரு பகவான். அப்போ குரு சனி புதன் 3 பேர் இந்த ராசிக்குள்ள வராங்க. இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் தான் வச்சுங்களேன், சிறப்பு தான். அப்போ இந்த மீன ராசி மீன லக்னக்காரர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஒரு குருவின் தன்மையாக இருக்கு, ஒரு ஆன்மீகத்தோட வீடாக இருக்கு. அப்போ இவங்க எப்பவுமே எந்த மாதிரி இடத்துல குடியிருப்பாங்கன்னா, இவங்க வீட்டு அருகில் ஏதாச்சும் ஒரு கோயில் இருக்கும். ஒன்றா விநாயகர் கோயில், அம்மன் கோயில், ஏதோ ஒரு கோயில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நீர்நிலை இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஹேண்ட் பம்பு அல்லது மினி டேங்கு அல்லது பெரிய ஓவர் டேங்கு அல்லது ஊர் கிணறு அல்லது குட்டை, ஏரி, ஏதாவது ஒன்று நீர்நிலைகள் இருக்குன்னு வச்சுங்களேன். பொதுமக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நீர்நிலை இருக்கும். இந்த மாதிரி இடத்துல தான் இவங்க குடியிருப்பாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி இடம் தான் அமையும் வச்சுங்களேன். இது ஒரு சிறப்பு. இவங்க ரொம்ப ஒரு குருவினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்தோட ஒரு பக்திமான ரொம்ப ஒரு சிறப்பாக ஒரு ஆசிரியர் தன்மையோட இருப்பாங்க. இந்த மீனராசி மீன லக்னக்காரர் எல்லாமே அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு ஆன்மீக தன்மையோட இருப்பாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா ஐயர் வீட்டில் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்பு தான் இவங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்தது இப்போ இந்த 2026 பலன்கள் இவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய லக்னாதிபதியான குரு பகவான் 1, 10க்கு அதிபதியமான குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கு. அப்போ இது ஒரு நல்ல சிறப்பு தான். 4ல் இருக்கிறது ஒரு நல்லது தான். ஏதாச்சும் இவங்களுக்கு இந்த 2026 4ஆம் இடங்கிறது வண்டி, வாகனம், சொத்து, நிலம், வீடு சார்ந்ததில் இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு கிடைக்கும். அடுத்தது அம்மாவுக்கு நல்லா இருக்கும். 4ஆம் இடங்கிறது அம்மாவை சொல்லும். அந்த இடம் நல்லா இருக்கு, சிறப்பு. அடுத்தது சனி பகவான் இவங்களுக்கு லக்னத்திலே இருக்குது. அப்போ இதுதான் 7ரை சனிங்கிறது ஜென்ம சனின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ ஜென்ம சனியின் போது இவங்களுக்கு லக்னத்திலே இருக்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 1. 2வது இவங்களுடைய லக்னத்தில் இருக்கிற சனி பகவான் 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 3ஆம் இடம் தான் எழுத்து, 3ஆம் இடம் தான் 2 வீலரு, 3ஆம் இடம் தான் இளைய சகோதரம், 3ஆம் இடம் மாமனார். இப்போ இந்த வகையிலெல்லாம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய உடல் ரீதியாக 3ஆம் இடம் பார்க்கும்போது கழுத்து பகுதி, அப்போ கழுத்து பகுதி வலிக்கிறது, கழுத்து எலும்பு ஏதாவது பிரச்சனை ஆகிறது, இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுங்களேன். அடுத்தது 7ஆம் இடத்தை பார்க்குது. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது 7ங்கிறது மனைவியை சொல்லும். 7ஆம் இடம் 2வது குழந்தை, 7ஆம் இடம் வாடிக்கையாளர். அப்போ மனைவிக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை, 2வது குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை, வாடிக்கையாளரோட எண்ணிக்கையில் குறைவாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதுதான் நீ 7ரை சனியில் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் இதுதான். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வாடிக்கையாளர் குறைஞ்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அப்போ வாடிக்கையாளர் குறையும் போது என்ன ஆகும், அந்த பிஸ்னஸ் நம்மளுடைய பொருள் சேல்ஸ் குறையும் வச்சுங்களேன். அப்போ இது நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒன்றும் பெரிய அளவுக்கு எடுக்காது, இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதுதான் சிறப்பு. அடுத்தது 10ஆம் பார்வையாக பார்க்குது, 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கணும் வச்சுங்களேன். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 1. அடுத்தது இவங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. அப்போ 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது இவங்களுக்கு இந்த தொழிலெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிறதுனாலையும் வாடிக்கையாளர் குறைஞ்சதுனாலையும் தூக்க பிரச்சனை இருக்கும். தூக்கம் சரியாக தூங்க முடியாது. ஆனால் இவங்க செய்ய வேண்டியது நல்லா தூங்கணும். அந்த தொழில் டென்ஷனு, இந்த வாடிக்கையாளர் டென்ஷன்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லா தூங்கணும். தூங்கினாதான் இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் வரும். இல்லைன்னா கொஞ்சம் சிரமம் தான் வச்சுங்களேன். அதே மாதிரி 12ல் ராகு பகவான் இருக்கிறதுனால இதை கால் வலி, கால் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வரதான் செய்யும். இது
2026 டிசம்பர் வரைக்கும் ராகு அங்கே தான் இருப்பார். ஜனவரியில் தான் மறுபடியும் மீனத்துக்கு வருவார். அதனால் இந்த 1 இயர் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து 1 10க்கு அதிபதி மை 4 இருக்கிறதுனால அவர் ஜூனுக்கு அப்புறம் 5க்கு போறாரு. 5ல் போய் உச்சம் ஆகுறாரு. அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகும்போது குழந்தை சார்ந்த விஷயம், இந்த பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சரியா வருது. இது எல்லாமே வந்து ஜூனுக்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஆரம்பத்தில் இருக்கிற 6 மாச கஷ்டங்கள் வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் நல்லாவே இருக்கும். இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சிவபெருமானை வழிபடும் போது, ஒரு நல்ல குருமார்களை வழிபடும் போதும் சிறப்பாக இருக்கும். குருன்னா குழந்தைகள், குருன்னா மூளை. அப்போ வந்து ஏதாவது மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு இவங்க ஏதாவது ஒரு உதவி பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். ஏதாவது அருகில் இருக்கிற ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளோட காப்பகத்துக்கு ஏதாவது உணவு கொடுக்கறது அல்லது ஆடை தானம் கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சாங்கனாக்கா இந்த நிகழ்வுல இருந்து கொஞ்சம் நல்லா தப்பிக்கலாம். அதனால நல்லா சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.